சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி கண்டிப்பாக சரத் சார், ஆதரவி சார்லாம் வந்து லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸை வந்து நடிகர் சங்கம் வந்து அவங்க ஸ்டைலில் வாட் எவர் தே குட் டூ தே டன். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸ் வில் டேக் இட் ஃபார்வர்ட்னு ஒரு அட்டெம்ப்ட் இது. டெஃபினெட்லி ஒரு பிக் ட்ரீம்ஸ், பிக் பிளான்ஸ் வந்து வி ஹேவ் ஃபார் நடிகர் சங்கம். எஸ்பெஷலி கார்த்தி, விஷால், நாசர் சார் எல்லாருமே வந்து தே ஹவ் ஸ்கெச்ட் அவுட் பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் ஆல் த ஆக்டர்ஸ், மெம்பர்ஸ், எவ்ரிபடி. ஸோ அது வந்து அந்த இது பிளான்லாம் யூஸுக்கு கொண்டு வரன்ற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஷுட் வின் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி ஷுட் கீப் அப் எவ்ரிதிங் வாட் வி ஹவ் ப்ராமிஸ்ட். நடிகர் ரஜினிகாந்த் வந்து தமிழ் நடிகர் சங்கம் பேரை மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. இதோட உங்களோட கருத்து என்ன? இப்போ கமல் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, மாறுபட்ட கருத்து, இந்திய நடிகர் சங்கம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அந்தளவுக்கு எனக்கு கருத்து சொல்ல தெரியல. மை ஒப்பீனியன் இப்போ வந்து மீடியாவும் சரி ப்ளஸ் எவ்ரி திங் ஒரு பெரிய ஒரு எனிமிட்டி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ்குள்ளே. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஹீட்டட் மூமெண்ட்டில் நிறைய பேரை பற்றி அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த கோவத்தில் பேசியிருக்கலாம். பட் ஐம் ஷுவர் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கட்டிப்பிடிச்சி கை கொடுத்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் எ ஃபேமிலி அண்ட் எல்லாரோட சேர்ந்து நடிக்கும். ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் வந்த போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஜோவிலாக ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ சைன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டை, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் பிரிஞ்சிருவாங்க, வேறு மாதிரி டிவைட் ஆகும், அந்த ஒரு இது கண்டிப்பாக இருக்காது. ஹாவ் த கான்ஃபிடென்ஸ். ஓகே.